தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பிசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 முதல் 17 முடிய உள்ள இறை வார்த்தைகள். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இவ்வேளையில் திருச்சபையின் மாபெரும் தூண்களில் இருவராக திகழ்ந்த அவர்களின் வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்பதன் மூலம் இந்த உண்மையை நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. சிறைவாசங்களோ துன்புறுத்தல்களோ அல்லது வெளிப்படையான தோல்விகளோ இறைவன் அவர்களுக்கு அளித்த பணியை நிறைவேற்றுவதிலிருந்து அவர்களை தடுக்கவில்லை. அதுபோலவே திருச்சபை ஒருபோதும் தோற்கடிக்கப்படாது, ஏனெனில் அது இறைவனின் அருள் பேர்கால பாதுகாப்பில் நிலைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சபை நிலைத்திருக்கும் என்பதற்கு ஒரே ஒரு எளிய காரணம் உண்டு. அது இயேசு திருத்தூதர்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் மீது கட்டப்பட்ட திருச்சபை. பேதுருவுக்கு தனித்துவமான மற்றும் மேலான அதிகாரத்தை அளித்ததன் மூலம், விண்ணக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுப்பேன், நீ பூமியில் எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், நீ பூமியில் எதை அவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும் என்ற இந்த இறைவார்த்தையின் மூலம் நிறைவு செய்யப்படுகிறது. பேதுருவின் இயற்பெயர் சீமோன் என்றாலும் இயேசு அதை பேதுரு என்று மாற்றினார். கிரேக்கத்தில் பெட்ரோஸ் என்றும் அரமேயத்தில் கேஃபாஸ் என்றும் இவ்விரு சொற்களும் ஒரு ஆணை குறிப்பதாக பயன்படுத்தப்பட்டாலும் பாறை என்றும் அது பொருள்படும். எனவே பேதுருவும் அவருடன் இணைந்த அப்போஸ்தலர்களும் திருச்சபை கட்டப்படவிருக்கும் பாறையாகவும் அசைக்க முடியாத அஸ்திவாரமாகவும் மாறுகிறார்கள். பேதுருவுக்கு விண்ணக ராஜ்யத்தின் திறவுகோள்களை வழங்கியதன் மூலம் போதிக்கவும் ஆளவும் தெய்வீக அதிகாரத்துடன் புனிதப்படுத்தவும் இயேசு அவர்களுக்கு தனித்துவமான அதிகாரத்தை அளித்தார். இந்த அதிகாரம் பேதுருவோடு முடிந்துவிடவில்லை. அது ஆயர் பதவியின் வழியாக அவருடைய வாரிசுகளுக்கும் கைமாற்றப்படுகிறது. பேதுரு ரோமையில் மரித்ததால் திருச்சபையின் தெய்வீகமாக நிறுவப்பட்ட ஆளுகையின் தலைமைப்பீடமாக ரோமை இன்று விளங்குகிறது. பேதுரு அசைக்க முடியாத பாறை அஸ்திவாரம் போல திருச்சபைக்கு தேவையான நிலைத்தன்மையும் தெளிவையும் வழங்கினாலும், பவுல் நற்செய்தியை உலகின் கடைகோடி வரை கொண்டு செல்லும் திருச்சபையின் மறைப்பணி பாத்திரத்தை பிரதிபலிப்படுகிறார். இது இன்றைய 2ஆம் வாசகத்தில் குறிப்பாக காணப்படுகிறது. நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக வைத்திருக்கும் ஜீவ கிரீடத்தை நான் பெறப்போகிறேன் என்று நற்செய்தி அறிவிப்பின் முக்கியத்துவத்தையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசையும் இன்றைய நாளிலே நற்செய்தியாக நாம் வாசிக்கிறோம். அதே பணியை இன்று நாமும் செய்ய அழைக்கப்படுகிறோம். பேதுருவிடம் இருந்த வைராக்கியத்தோடு இன்று நற்செய்தியை பறைசாற்றுகிற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு திருத்தந்தையும் மற்ற மனிதர்களைப் போலவே ஒரு பாவி என்றாலும் மனித பலவீனங்களை கடந்து கிறிஸ்து விண்ணக ராஜ்யத்தின் திறவுகோள்களை ஒப்படைத்த திடமான பாறையாகிய புனித பேதுருவின் வாரிசை காண விசுவாசத்தோடு நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே திருச்சபையினுடைய பணிகளை புனித பவுல் ஏற்று உலகமெங்கும் பறைசாற்றிய நற்செய்தியைப் போல நாமும் நம்முடைய விசுவாசத்தை உலகமெங்கும் பறைசாற்றுவதற்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆகவே திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருந்த இந்த பேதுரு, பவுல் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசம் இன்று நம்மிலே ஆளப்படவும் அவர்களைப் போல தமது வாழ்வை அர்ப்பணித்து உலகத்திற்கு கடவுளின் ராஜ்யத்தை ஏற்படுத்த நம்மால் ஆன முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைய நாளிலே நம் குடும்பங்களை இறை பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. மனித மீட்பின் வரலாற்றை தொடங்கியவரும் அதை வழிநடத்தியவரும் அதனை நிறைவு செய்பவருமாகிய எங்கள் மீட்பராகிய இயேசுவே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய இரக்கமிகுந்த கரம் எங்களை வல்லமையாக வழிநடத்திய நாட்களை நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல பாலைவனங்கள் குறுக்கிடத்தான் செய்கிறது. வெறுமை, தனிமை, சோர்வு, நம்பிக்கையற்ற தன்மை, கைவிடப்பட்ட நிலை, குழப்பம், பாதை தெரியாமல் பரிதவிப்பது போன்ற பாலைவன அனுபவங்களை நாங்கள் கடந்து போதும்போது எங்கள் மனதில் ஒரு குரல் கேட்கிறது, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று எங்களது குடும்பம், எமது பிள்ளைகளின் குடும்பம், நண்பர்கள், உறவினர்களின் குடும்பம் அனைத்தையும் உமது மீட்பின் கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். நானே உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை இன்றும் எங்கள் உள்ளங்களில், எங்களுடைய காதுகளில் கேட்கட்டும். நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் பாலைவன அனுபவங்களை நீர் மாற்றியருளும். எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்த, உறவுகளை சரிப்படுத்த, பாவங்களை விட்டொழித்து உம்முடைய பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு உமது இரக்கத்தை அனுபவிக்க நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இஸ்ராயேல் மக்களுக்கு பாலைவனத்திலும் பாதை காட்டி உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து தங்க இடம் கொடுத்து வாழ வழி செய்து உமது குரல், உமது உடனிருப்பு அவர்களுக்கு பலத்தையும் வாழ்வையும் கொடுத்ததைப் போல இன்று உமது குரல் எங்கள் உள்ளத்திலும் உதிக்கட்டும். எங்களுடைய பலவீனமான சூழ்நிலைகள், அவை நம்பிக்கை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் அனைத்திலும் உமது வார்த்தை எங்களை இன்று வலுப்படுத்தட்டும். உமது உடனிருப்பு எங்களை வலுப்படுத்தட்டும். உமது ஆற்றல் இன்று எங்களை விடுவிக்கட்டும். உமது அருள் துணையினால் எந்த மதில்களையும் நாங்கள் தாண்டி செல்ல அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே தன்னுடைய குருத்துவத்தை நினைவுபடுத்தி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குருக்களுக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே என்னை அருள் பொழிவு செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிற அதே வேளையிலே இந்த அருள் பொழிவுக்காக, என்னுடைய விசுவாசத்தை வளர்க்க என்னோடு பயணித்த அனைவருக்காக நன்றி கூறுகிறேன். சிறப்பாக என் பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அநேக விசுவாச குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களை வளப்படுத்தும். அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். அவருடைய வாழ்விலே என்றும் உம்முடைய உடனிருப்பினால் அவர்கள் நற்காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நன்றியோடும் இடத்தில் மன்றாடுகிறேன். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் மாட்சி மிகுந்த நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள தந்தையே, ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இன்று என்னுடைய குருத்துவ அருள்பொழிவு நாளை நன்றியோடு ஆண்டவரின் சந்நிதியில் நினைத்து மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் குருத்துவ பயணத்தில் கடவுளின் உடனிருப்புக்காகவும் இந்த குருத்துவத்திற்கு என்னை தேர்ந்து கொண்ட தூய் ஆவியார் சபையின் நிறுவனர் பேரல் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுக்காகவும், இந்த குருத்துவத்திற்கு வித்திட்ட எனது பெற்றோர், உடன்பிறப்புகள், அருமையான நண்பர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், நலம் விரும்பிகள், ஜெப பங்காளர்கள், அருளாதார பொருளாதார உதவிகளை செய்து என்னை தாங்கிக் கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபிக்க உங்களை ஆசிக்கிறேன். இறைவன் நம்மை என்றென்றும் ஆண்டு வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்ட கல் கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்தது, நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.